நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, தாளங்கள் தீராது, பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது. மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு. ஹாய் மம்மி. மம்மி ஐ லவ் யூ. யா 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 எந்தன் பாடல் கேட்டு இடி என்று கைதட்டும், தடை ஒன்றுமில்லை, மழை வந்து கேட்கட்டும், நிஜ மழையை இசை மழையாய் நனைத்திடுவோம் நாங்கள். குளிரெடுத்தால் வானத்துக்கே குடை கொடுங்கள் நீங்கள். பாட்டுக்கள் வான்வரை கேட்குமே, என் ஆட்டத்தில் மின்னலும் தோற்றுமே, தடை என்றும் ஜீவன் என்பே. மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு, மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, தாளங்கள் தீராது, பாடாமல் போகாது, வானம் பாடி ஓயாது. மேகம் கொட்டட்டும், ஆட்டம் உண்டு. லா 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 ரோபோசங்கர், நீங்க என்ன ஒரு பிரில்லியண்டான பெர்ஃபார்மர். பாடுறது விடுங்க, ஜஸ்ட் உங்களோட பிரசன்ஸ், எப்படி மூவ் பண்றீங்க, இன்டராக்ஷன், யூ ஜஸ்ட் ஊசிங் வித் கான்ஃபிடன்ஸ் அண்ட் எனர்ஜி. அதுதான் ரொம்ப பிரமாதமான ஒரு விஷயம். இது ஒரு கஷ்டமான பாட்டு தான். ஐ கேன் நெவர் சிங் திஸ் சாங், அது ஓப்பனாக சொல்லிடுறேன். பட் நீங்க உங்களோட லிமிடெட் ஸ்கில்ஸ் வச்சு யூ சாங் ரியலி வெல். 2 இடத்துல சுற்றி தான் போச்சு, பட் த எனர்ஜி ஆஃப் த சாங் நீங்கள் நல்லா மெயின்டைன் பண்ணீங்க. ஃபேண்டாஸ்டிக். ரோபோசங்கர், பல்லவி லைன்ஸ் சொல்லுங்க, முதல் 4 வரிகளை. மேகம் இல்ல சொல்லுங்க போதும். கொட்டட்டும், சரி பாடுங்க பாடுங்க. மின்னல் வெட்டட்டும், பாட்டும் உண்டு, தாளங்கள் தீராது, பாடாமல். பாடாமல்னு ஒரு வார்த்தையே தமிழ்ல கிடையாது. பாடாமல். இப்பவும் 50% தான். நுனி நாக்கில் சொல்லணும், அவ்வளோதான். சின்னல்லா மின்னல்லாம் சொல்றீங்களே, மின்னல் வெட்டட்டும் சரியா சொல்றீங்களே, அதே லா தானே இங்கேயும் வருது. நம்மலாம் தமிழர்கள், தப்பே வரக்கூடாது தமிழ்ல.
அதனால சொல்றேன் சரணத்துல 3-4 இடங்கள்ல தமிழ் ரொம்ப செதஞ்சுது. அது தயவு செய்து சரி பண்ணியிருக்கேன். ஓகே, அது மட்டும் எனக்கு. உங்க பெர்ஃபார்மன்ஸ்ல மற்றதெல்லாம் மறைச்சு கவர் பண்ணி கொண்டு போயிட்டீங்க. மக்கள்கிட்ட ஒரு மைக் இருக்கா? நீங்க ஒரு தீர்ப்பு சொல்லுங்க, எப்படி பிடிச்சது? யாரு உங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவ்? நான் இவங்க பாட்டை கேட்கறதுக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து நான் வந்திருக்கேன். இல்ல, அதாவது நீங்க ரோபோ சங்கரோட பாட்டு முன்ன நீங்க மேடையில கேட்டிருக்கீங்களா இல்ல இந்த நிகழ்ச்சி கேட்டீங்களா? போன வாரமெல்லாம் கோயம்புத்தூர்ல இருக்கும்போது கேட்டேன். மாமே, மை சாங் ஹவிஸ்டா. ஓகே, சூப்பர்யா. தேங்க் யூ. ஓகே, சரி, இனிமே நான் சொல்றேன். அதாவது ஒரு பெர்ஃபார்மருக்கு வேணுங்கிறது குரலோ, பாட்டு லயம், அந்த த்ரோ, அந்த உணர்ச்சி எல்லாம் இருக்கு. ஸ்ருதி மட்டும் இல்லை. ரோபோ சங்கர், உங்க கையில் ரொம்ப பெரிய பொறுப்பு இருக்கு. அதனால நீங்க இங்க கொஞ்சம் முயற்சி எடுக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். அதனால எடுக்கிறதா நீங்க இல்லை, உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதனால உங்க நடுவில் நல்லா கண்டிச்சு திட்டினாதான் நீங்க வழிக்கு வருவீங்க. நீங்க ஸ்ருதி, அதாவது பள்ளிவை ஆரம்பிக்கும் போது நல்லா ஸ்ருதி செய்யறது, ஆஹா பரவாயில்லையே அப்படின்னு நம்ம சொல்லிருக்கும் போது போயிடுறது அது. சரியா? முயற்சி நீங்க பண்றீங்க, அப்புறம் கதை பேசுறீங்க. அது நீங்க பண்ணுங்க. ஏன்னா உங்க கையில பொறுப்பு இருக்கு. சங்கீதம் உங்களை நம்பின்னு இருக்கு. இப்போ நீங்க சங்கீதம் நம்பின்னு இருக்கீங்களோ எனக்கு தெரியாது. ஓகேயா? தயவு செய்து என்ன செய்றீங்களா? ஓகே, நன்றி. இவ்வளவு சீரியஸான அட்வைஸ் எதிர்பார்க்கல. வாழ்க்கையில முதல் தடவையா சீரியஸா நிக்க வச்சு பேசி இருக்கிறாங்க. ரொம்ப நிஜமான வார்த்தைகள் இதெல்லாம். ப்ளீஸ் டேக் இட் சீரியஸ். ஓகே. வாழ்க்கையில முதல் முறையா அணிஞ்சு யார்கிட்டயோ கெஞ்சறத நான் கண்ணு முன்னாடி பார்த்திருக்கேன். இவ்வளவு வருஷமா ஹோஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன், ஒரு தடவை கூட அணிஞ்சு கெஞ்சி நான் பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் மேக்ஸ் ப்ளீஸ் ரோபோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல். இல்ல, அந்த கொடுப்பனை எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு மட்டும் தான். வெரி ட்ரூ, வெரி ட்ரூ. அதுக்கு நான் பாக்கியம் பண்ணிருக்கேன் ஐயாட்ட பட் ரோபோ, உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் போது யாராவது உட்கார்ந்திருந்தாங்களா? எல்லாருமே எனர்ஜெட்டிக்கா என்ஜாய் பண்ணீங்களா இல்லையா? and that is the true purpose of entertainment இல்லையா? that is the true purpose of entertainment. I want to ask you, உங்களுடைய முதல் ரோபோ சங்கர் அப்படிங்கிற அந்த பேருக்கு என்ன காரணம்? இல்லப்பா, ரோபோன்னா முதல்ல ரோபோ மாதிரி நடக்கிற மாதிரி அந்த மாதிரி தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க ஸ்டேஜ்ல. மசிலை வச்சு பண்ணலாமே அப்படின்றதுக்காக உடம்புல உள்ள ஒவ்வொரு மசிலும் தனித்தனியா டான்ஸ் பண்ணும் மியூசிக் தகுந்த மாதிரி. ஸோ அதனால உடம்பு ஃபுல்லாக மெட்டாலிக் பெயிண்ட் பண்ணி மியூசிக் தகுந்த மாதிரி பேக் மசில்ஸ் டான்ஸ் பண்றது, மசில் பைசிப்ஸ், ட்ரைசிப்ஸ், செஸ்ட் எல்லாம் ஒவ்வொன்றா தனித்தனியாக டான்ஸ் பண்ணும். அதுக்காக ரோபோ. இப்போ நாங்க ஒரு ட்ரையல் வெர்ஷன் எங்களுக்காக நாங்க கேட்க போறோம். ஆனா சட்டையெல்லாம் நீங்க கைட்டிட் பண்ண வேணாம். பட் இந்த ரோபோ டான்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னு நாங்க பாக்குறதுக்கு ஆசைப்பட்டோம். இப்போ வேணா செஸ்ட் வேணா பீட் பண்ணி காமிக்கிறேன் நான், டைமுக்கு ஏத்த மாதிரி. அந்த மாதிரி ஒரு மசிலும் டான்ஸ் ஒவ்வொரு மசிலும் டான்ஸ் பண்ணு. ஓகே, டு யூ வாண்ட் டு see that? எங்களோட ரிக்வெஸ்ட் அவர் ஷர்ட் கைட்டிட் பண்ணா இன்னும் சூப்பரா பண்ணுவார். நீ 12 மணிக்கு மேல பாக்குறதெல்லாம் இங்க கேட்காத.